World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக பிரபஞ்ச குழுவின் தலைவர் சஷ்டிக் சாத்தா ஜோதிட பயிற்சி மையத்தின் நிறுவனர் மதிப்புக்குரிய வல்லரசு தினேஷ்ராஜ் அவர்கள் பஞ்சபூத ஜோதிடம் என்ற தரப்பில் நம்முடைய சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அவரை கரகோஷமிட்டு வருக வருக என வரவேற்கிறோம். சேலம் மாநகரில் நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் 11வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் என்னுடைய சொந்தங்களான ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். அது இந்த மீட்டிங்க்கு ஆக்சுவலாக ஐயா 11வது மீட்டிங் வாங்கன்னு கூப்பிடவே இல்லை. 10வது மீட்டிங் கூப்பிட்டாரு, 9வது மீட்டிங் கூப்பிட்டாரு. சேலத்தில் இடம் மாற்றிட்டோம், ஒரு தடவை வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார். நானே சொல்லியிருந்தேன், வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு மீட்டிங்க்கு நானே வரேங்கய்யான்ட்டு. நானே வாலண்டியராக ஃபோன் பண்ணி தான் ஐயாட்ட சொன்னேன், 11வது மீட்டிங்க்கு நான் அவசியம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த மீட்டிங்க்கு வர முடிஞ்சுது. இங்கே வருகையை புரிஞ்சுருக்கோம். அதாவது இந்த ஜோதிடர்கள் எல்லாருமே ஒன்று சேர்றது எதுக்காகனா, நம்ம கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். அதுக்கு மேலே நாம் எல்லாமே ஒரு குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி பழகிட்டு இருக்கோம். சங்கங்கள் வேறு சங்கங்கள் நடத்தினாலும் நாங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான். இந்த ஜோதிட பிரபஞ்ச குழுவாக இருக்கட்டும், நவசக்தி ஜோதிட குழுவாக இருக்கட்டும், ஒன்றா ஒருத்தரை பார்க்கும்போது எங்களுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். எங்களுடைய இன்ப துன்பங்களை ஷேர் பண்ணிக்குவோம், ஜோதிட கருத்துக்களை நிறைய ஷேர் பண்ணிக்குவோம். இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க. ஆனால் நைட்டு நாங்கள் ஒரு 12-1 மணி வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், ஜோதிட கருத்துக்களை பேசிகிட்டு இருப்போம். அருண்ராம் ஐயா அவர்கள் அவங்க வீட்டிலேருந்து டீலாம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு மீட்டிங்காக அந்த மீட்டிங்கில் கிடைக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் கேட்டுட்டு போகிறது இல்லாமல், எப்பயுமே ஜோதிட சிந்தனை இருந்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் ஜோதிடத்தில் மிகப்பெரிய உச்சத்தை அடைய முடியும். அதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட்டு அந்த சப்ஜெக்டை கிளாஸில் மட்டும் படிக்கிறது, மீட்டிங்கில் மட்டும் தெரிஞ்சுக்கிறது, ஒரு புத்தகத்தில் மட்டும் படிக்கிறது இல்லாமல், உங்களோட வாழ்வியலோடு எப்போ நீங்கள் ஜோதிடத்தை உள்ளே கொண்டு வரீங்களோ அன்றைக்கி நிச்சயமாக ஜோதிடத்து துறையில் நீங்கள் எல்லாருமே பெரிய ஆளாக வர முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்ததாக நம்மளுடைய இந்த கருத்தரங்கில் பஞ்சபூத ஜோதிடம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க. 5 எலிமெண்ட்ஸ் அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஜோதிடமே பார்த்திங்கன்னா பஞ்சபூதத்தால் ஆனது தான். நம்ம எல்லாருமே தெய்வங்களை கோயிலில் போய் கும்பிடுவோம். ஆனால் தெய்வங்களை நம்ம கோயிலில் போய் கும்பிடணும்னு அவசியமே இல்லை, பஞ்சபூதங்களாகவும் கும்பிடலாம். இன்றைக்கி ஒரு அருமையான நாள், ஆடி பெருக்கு நாளில் இந்த கருத்தரங்கம் நடந்துகிட்ருக்கு. இந்த கருத்தரங்கம் எந்த தத்துவத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீர் தத்துவத்தில் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஆடி பெருக்கு அப்படின்னாலே எல்லோரும் எங்கே போவாங்க? குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஃபேமஸாக காவேரி ஆறு ஓடிட்டுருக்கு, காவேரி ஆறுக்கு போய் வழிபாடு பண்ணுவாங்க. ஏன் இந்த மாதிரி நீருக்குன்னு ஒரு சக்தி இருக்கா? நீருக்கு ஏன் போய் பூஜை பண்ணணும்? நீரில் போய் ஏன் விளக்கு போடணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பிரபஞ்சமே பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களால் ஆனது தான். அதுதான் இயற்கைன்னு சொல்கிறோம், அதை தான் கடவுளாக நம்ம வழிபாடு பண்ணுறோம். அதிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் தான் ஜோதிடத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களும், கிரகங்களும், தெய்வங்களும், நட்சத்திரங்களும், இப்படி எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த பஞ்சபூதத்துக்குள்ளே தான் எல்லா விஷயங்களுமே அடங்கியிருக்கு. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பும் பார்த்திங்கன்னா 5 எலிமெண்ட்ஸ்னால் பிரிக்கப்பட்டது தான். ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு தத்துவங்களை உள்ளடக்கியது. நீர் தத்துவம், நிலத்தத்துவம், காற்று தத்துவம், இப்படி உள்ளடக்கிய விஷயந்தான் நம்மளுடைய உடலும். ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது கிரகங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவோன்னா 9 கிரகங்கள் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் கிரகங்கள் ஆக்சுவலாக 5 கிரகங்கள் தான் இருக்குது. ஏன் சார் அந்த 4 கிரகங்களை விட்டுட்டீங்க? சூரியன், சந்திரன் ஒளி கிரகங்கள், ராகு கேது நிழல் கிரகங்கள், அது போக மீதி இருக்கக்கூடிய பஞ்ச கோள்களை தான் நம்ம ரியல் கிரகங்களாக பாவிக்கணும், ரியல் கிரகங்களாக பார்க்கணும். அந்த 5 கிரகங்களுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சபூதங்களை ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க.
அப்போ இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அந்த பஞ்சபூதத்தையும் கிரகங்கள் பஞ்சபூதங்கள் வழியாக நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த கிரகங்களும் வந்து நம்ம முன்னாடி வந்து பார்க்குறதே கிடையாது. நம்மள்ட்ட ஏதாவது கிரகம் வந்து பேசுதா? சனி பகவானை யாராவது பார்த்துருக்கீங்களா? சனி பகவானை பார்த்ததில்ல. இந்த விஜய் டிவியில் ஒரு நாடகம் ஓடும் சனி பகவான் பற்றி, அந்த நாடகத்தில் பார்த்துருப்போம். சூரிய பகவானை யாராவது பார்த்துருக்கீங்களா? சூரிய பகவானை வந்து ஃபிசிக்கல் பாடியாக பார்த்தது கிடையாது. நம்ம எப்படி பார்க்குறோம்? பஞ்சபூத தத்துவமாக டெய்லியும் காலைல சூரியன் உதிக்குது, அப்படி தான் பார்க்குறோம். அந்த மாதிரி பஞ்சபூத தத்துவங்களை அடிப்படையாக வைத்து தான் கிரகங்கள் நம்மளை கண்ட்ரோல் செய்யுது. நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தான் நடக்குது. இந்த அடிப்படை தன்மைகளை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சக்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த பஞ்சக்கோள்கள் தான் 5 எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகங்களாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது முதல் தத்துவமான நெருப்பு தத்துவம், இந்த நெருப்பு தத்துவத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்க கிரகம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய். நெருப்பு தத்துவத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்கிற கிரகம் யாருன்னா செவ்வாய். அதே மாதிரி நில தத்துவத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய கிரகம் புதன். அதுக்கப்புறம் நீர் தத்துவத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிற கிரகம் சுக்கிரன். ஆகாய தத்துவத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிற கிரகம் குரு. காற்று தத்துவத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்கிற கிரகம் யாருன்னா சனி பகவான். இந்த பேசிக்கை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இதை அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் ஜோதிடத்தில் பலனும் எடுக்க முடியும், இதை சார்ந்து பரிகாரங்களும் எடுக்கலாம். இந்த மாதிரி 5 எலிமெண்ட்ஸை 5 பிளானட்ஸை பஞ்சக்கோள்களை நம்ம பஞ்சபூதங்களோட ஒப்பிட்டு பார்த்துட்டோம். ஜோதிடத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த பஞ்ச அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்ச அங்கங்களோட சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு பலன் சொல்வதற்கும் பரிகாரம் எடுப்பதற்கும் ஒரு அடித்தளமாக இருக்குது. அந்த பஞ்ச அங்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். இந்த பஞ்ச அங்கங்களையும் நம்ம பஞ்சபூதங்களோட கம்பேர் பண்ண முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது கிழமைன்னு சொல்லக்கூடிய நாள்னு சொல்லக்கூடிய விஷயம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெருப்பு தத்துவத்தோடைய கண்ட்ரோலில் இருக்குது. மொத்தம் எத்தனை கிழமை இருக்குங்க? 7 கிழமை. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இந்த 7 கிழமையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பஞ்சபூதம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நெருப்பு. அதனால தான் என்ன சொல்கிறாங்க நம்முடைய ஜோதிடர்கள்லாம் விளக்கேற்றும் போது என்ன சொல்லுவாங்க? எந்த ஜோதிடராவது இந்த திதியில் போய் 4 விளக்கேற்றுங்க, அந்த நட்சத்திரத்தில் போய் 5 விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்களா? ஜோதிடர்கள் பரிகாரம் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க? சனிக்கிழமையானா அந்த கிழமையில் போய் விளக்கேற்றுங்கன்னு தான் சொல்கிறாங்க. இந்த பரிகாரம்லாம் எப்படி சொல்லப்படுதுன்னா இந்த பஞ்சபூதத்தை அடிப்படையாக வைத்து தான். அப்போ கிழமை அப்படிங்கிற விஷயத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது நெருப்பு தத்துவம், அதை கண்ட்ரோல் வச்சுருக்கிறது யாருன்னா செவ்வாய். அடுத்து நில தத்துவத்தை புதன் கண்ட்ரோலில் வச்சுருக்குன்னு சொல்கிறோம். பஞ்ச அங்கங்களில் நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய 27 நட்சத்திரங்களையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது யார் அப்படின்னா நிலத்தத்துவம். நிலத்தத்துவம் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கு. அதனுடைய கண்ட்ரோல் யார்? புதன். அப்போ 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக அதிபதிகள் இருந்தாலும் 27 நட்சத்திரங்களையும் கண்ட்ரோலில் யார் வச்சுருக்காங்கன்னா புதன் பகவான் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கார். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் நட்சத்திர பரிகாரத்துக்கு? நட்சத்திர உணவுகளை ரெகுலராக தானம் செய்யுங்க. உங்கள் ஜாதகத்தில் நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணணும், நட்சத்திரம் சம்மந்தமான விஷயங்களை பலப்படுத்தணும்னா உணவுப் பொருட்களை தானம் பண்ணணும். ஏன்னா நிலத்தத்துவனாலே தானம்னு அர்த்தம். ஏன்னா தானத்தை எங்கே பண்ணுறோம்? நிலத்து மேலே நின்று தான் பண்ணுறோம். அப்போ நிலத்தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணணுன்னா தானம் செய்ய வேண்டும். அப்போ 27 நட்சத்திரங்களும் நிலத்தத்துவத்தோடைய கண்ட்ரோலில் வருது, புதனோட கண்ட்ரோலில் வருது. அடுத்தது நீர் தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திதி. மொத்தம் எத்தனை திதி இருக்குங்க? 15 திதி இருக்குது. மொத்தம் 15 திதி. வளர்பிறையில் 15, தேய்பிறையில் 15. இந்த 15 திதிகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் தத்துவம். அப்போ அந்த 15 திதிகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிரன். அப்போ அந்த திதி சம்பந்தமான விஷயங்களை பலப்படுத்தணுன்னா நீங்கள் எந்த கிரகத்தை பிடிக்கணும்? சுக்கிரனை பிடிக்கணும், நீர் தத்துவத்தை பிடிக்கணும். இதெல்லாம் வந்து வெரி பேசிக்கான விஷயம்தான். ஆனால் நிறைய பேர் பேசப்படாத டாபிக். இதில் சூட்சமமான விஷயங்கள் இருக்குது. இதன் அடிப்படையில் பரிகாரம் பண்ணால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்ம சால்வ் பண்ண முடியும். அடுத்தது யோகங்கள். டோட்டலாக எத்தனை யோகங்கள் இருக்குங்க?
27 நாம யோகங்கள் இருக்குது. 27 நாம யோகங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது யாருன்னா ஆகாய தத்துவம். அப்போ அந்த ஆகாய தத்துவத்தை கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? குரு. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, பொதுவாகவே அவன் யோகக்காரன்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யோகக்காரங்கிற பேர் வாங்க முடியும், நமக்கு யோகம் நிறையா கிடைக்கணும்னா எந்த கிரகம் நல்லா இருக்கணும்? குரு நல்லா இருந்தால் தான் யோகமான வாழ்க்கையே நமக்கு அமையும். அப்போ அந்த குரு ஒரு கிரகமாக இருந்துக்கிட்டு 27 நாம யோகங்களையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கார். அப்போ 27 நாம யோகத்தோட கண்ட்ரோலர் யாருன்னா குரு தான். அப்போ உங்களுடைய நாம யோகம் நல்லா செயல்படணும்னா யாரை ஆக்டிவேட் பண்ணணும்? குரு பகவானை ஆக்டிவேட் பண்ணணும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான கதாநாயகன் யாருன்னா காற்று தத்துவம் தான். ஏன்னா மற்ற தத்துவங்களில் ஒரு கொஞ்சம் குறைநிறைகள் இருந்தால் கூட சமாளிச்சிடலாம். காற்று தத்துவத்தில் குறை இருந்தால் உயிர் வாழ முடியாது. அதனால் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தங்க ஒரு டெட் பாடி இருக்குன்னா காற்று இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒருத்தங்களுக்கு உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, மூக்கில் கை வச்சு பார்ப்பாங்க காற்று வருதா இல்லையான்ட்டு. அப்படி பார்க்கும்போது அதனால தான் அந்த காற்று தத்துவத்துக்கு ஆயுள்காரகனான சனியை கண்ட்ரோலராக கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த காற்று தத்துவம் சனின்னு சொல்லிட்டோம். பஞ்சங்கங்களில் அது எதனை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா 11 கரணங்களை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ 11 கரணங்களும் இந்த சனியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. காற்று அப்படிங்கிற பஞ்சபூத கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இது அழகாக ஒரு டேபிளர் காலமாக நீங்கள் போட்டு வச்சுக்கணும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க டேபிளர் காலம் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. பஞ்சபூத தத்துவத்தை எழுதிக்கோங்க, அதோட கண்ட்ரோலர் கிரகம் யாருன்னு எழுதிக்கோங்க, பக்கத்தில் பஞ்ச அங்கங்களில் யாருன்னு எழுதிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் அழகாக கொண்டு போகலாம். இந்த மாதிரி நிறையா வரக்கூடிய கிளைண்ட்ஸ்க்கு, இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்குற கிளைண்ட்டுக்கு பஞ்சபூத பரிகாரம் அப்படின்னே சொல்லி ஒரு பரிகாரம் கொடுப்பேன், 5 எலிமெண்ட்ஸ் பரிகாரன்ட்டு. இது அற்புதமாக வேலை செய்யும். இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பேசிக்காக ஜோதிடம் தெரியாதவர்கள் கூட இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பஞ்ச கோள்களை மிக ரெஸ்பான்சிபிலிட்டியான கோள்களாக இந்த 5 கோள்கள் தான் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு தான் வந்து வேலை ஜாஸ்தி. மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த பஞ்ச கோள்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதனால தான் இந்த பஞ்ச கோள்களுக்கு ராசி மண்டலத்தில் 2 வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சூரியனுக்கு 2 வீடு கிடையாது, சந்திரனுக்கு 2 வீடு கிடையாது, ராகுக்கு எதுகளுக்கு வீடே கிடையாது. ஆனால் இந்த பஞ்ச கோள்களுக்கு தான் 2 வீடுகள், ஈர ஆதிபத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷம் விருச்சகம், புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுனம் கன்னி, குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுஷ் மீனம், சுக்கிரன் எடுத்திங்கன்னா ரிஷிபம் துலாம், சனி எடுத்துக்கிட்டால் மகரம் கும்பம். ஏன்னா இந்த பஞ்ச கோள்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணுறது யாருன்னா இந்த பஞ்ச கோள்கள் தான். அப்போ இந்த பஞ்ச கோள்கள் அடிப்படையாக வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல தசாபுக்தி ரிலேட்டடாக நம்ம இதை பார்க்கலாம். இப்போ வந்து யாருக்காவது செவ்வாய் திசை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க அந்த செவ்வாய் திசையை பலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் விளக்கு போட்டாலே செவ்வாய் திசையை பலப்படுத்திடலாம். ஏன்னா செவ்வாய் யாருக்கு கண்ட்ரோலராக வராரு? நெருப்பு தத்துவத்துக்கு. அப்போ நீங்கள் எந்த நேரத்தை கடைபிடிக்கணும்? கிழமையை ஃபாலோ பண்ணணும். செவ்வாய் திசை நடக்கிறவங்க விளக்கேற்றுறது மூலியமாகவே உங்களுடைய திசையில் இருக்கக்கூடிய கெடுபலன்களை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா அது தத்துவமே வந்து நெருப்பு தத்துவத்தில் வருது. அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், எந்த கிழமை அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக பார்த்து பண்ணிக்கலாம். செவ்வாய் திசை நடக்குதுன்னா செவ்வாய்க்கிழமை பண்ணலாம். யாருக்கெல்லாம் புதன் திசை நடக்குதோ நீங்கள் என்ன ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிக்கணும்னா தானம் பண்ணணும். ஏன்னா புதன் வந்து நிலத்தத்துவத்துக்கு கண்ட்ரோலராக வரனால நிறைய தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் புதன் திசை நடக்கிறவங்க. அது எந்த நேரத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நீங்கள் தானம் பண்ணணும். ஏதாவது ஒரு உணவை தானம் பண்ணுங்கள். அந்த உணவை வந்து கிழமையை பேஸ் பண்ணி பண்ணக்கூடாது, நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி பண்ணணும். ஏன்னா புதன் வந்து 27 நட்சத்திரங்களுக்கு தான் கண்ட்ரோலராக வரார். அப்போ உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் பாதகமான நட்சத்திரத்தை பார்த்து நட்சத்திரத்தன்னைக்கு இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நான் இந்த தானம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் புதன் திசை நடக்கிறவங்களாம் ஒரு பாலிசியை நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாலிசி படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. புதன் திசை 17 வருஷம், அந்த 17 வருஷம் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதனால் வரக்கூடிய கெடுபலன்களை குறைச்சிக்கலாம். அடுத்தது வந்து சுக்கிர திசை நடக்கிறவங்க. சுக்கிர திசை நடக்கிறவங்களாம் என்ன செய்யணும் அப்படின்னா நிறையா அபிஷேகம் செய்ய வேண்டும். சுக்கிர திசை நடக்கிறவங்க வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னேற முடியாமல் இருக்கோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் வேண்டாம், ரெகுலராக
அபிஷேகம் செஞ்சுக்கிட்டே வாங்க. ஏதாவது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய பலன்கள் எல்லாமே அருமையாக நடக்க ஆரம்பிக்கும். இதை எப்போ பண்ணணும்? அபிஷேகம் இதுக்கு கிழமை பார்க்கக்கூடாது, நட்சத்திரம் பார்க்கக்கூடாது. சுக்கிரதசை நடக்கிறவங்களோ சுக்கிர புத்தி நடக்கிறவங்களோ அபிஷேகத்தை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கு எதை பார்த்து பண்ண வேண்டும்? திதியை பார்த்து பண்ண வேண்டும். அப்போ நீங்கள் எந்த திதியை சூஸ் பண்ணலாம்? உங்கள் ஜென்ம திதியை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜென்ம திதியை விட எந்த திதியும் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறதில்ல. உங்களோட ஜென்ம திதியிலேயே நீங்கள் அபிஷேகம் ரெகுலராக பண்ணுங்கள். சுக்கிரதசை நடக்கிறவங்க சுக்கிர புத்தி நடக்கிறவங்க அந்த நீர் தத்துவம் சரியான முறையில் வேலை செய்யும். அடுத்தது குரு. யாருக்கெல்லாம் குரு திசை குரு புத்தி நடக்குது? குரு திசை குரு புத்தி நடக்கிறவங்க ஆகாய தத்துவத்தை பேஸ் பண்ணணும். இந்த ஆகாய தத்துவத்துக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? இப்போ இந்த ஆகாய தத்துவம்னா, அதாவது ஆகாயங்கிறது என்னங்க? மேலே இருக்கக்கூடிய வானம். அப்போ கோயில் கட்டுமான பணிக்கு உதவி செய்யணும். ஒருத்தங்க வீடு கட்டி முடிச்சிட்டாங்க, மேலே ரூப் போட்டால் தான் என்ன, கூடாரம் அமைஞ்சால் தான் வீட்டுக்குள்ளே குடி போக முடியும். வீட்டுக்குள்ளே மேலே கூடாரம் போடாமல் ரூப் டாப் போடாமல் யாராவது வீட்டில் போய் வசிக்க முடியுமா? கோயில் ஃபுல்லாக கட்டி முடிச்சிடுறாங்க, மேலே கோபுரம் வைக்காமல் நம்ம வசிக்க முடியுமா? அப்போ என்ன பண்ணணும்? ஆகாய தத்துவத்துக்கு நிறையா கோயிலுடைய கட்டுமான பணிகளுக்கு உதவி செய்யணும். அதை எந்த நேரத்தில் பண்ணணும்? அந்த உதவி செய்கிறீங்க, ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் ஒரு கோயில் கட்டுமானத்துக்காக கும்பாபிஷேகத்துக்காக நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எப்போ பண்ணணும் அப்படின்னா யோகத்தின் அடிப்படையில் பண்ண வேண்டும். உங்களுடைய நாம யோகம் என்ன, நீங்கள் பிறந்த நாம யோகம் என்னவோ அந்த நாம யோகத்தில் பண்ணணும். இது யாருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்? குரு திசை குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு. மற்றவங்களும் செய்யலாம், ஆனால் குரு திசை குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு 200% ரிசல்ட் கொடுக்கும். அடுத்தது சனி திசை சனி புத்தி நடக்கிறவங்க. இவங்க என்ன செய்யணும்? காற்று தத்துவம். அப்போ காற்று தத்துவத்துக்கு என்ன பண்ணணுன்னா மந்திரம் ஜெபிக்க வேண்டும். எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அந்த சுவாமி சம்பந்தமான மந்திரத்தை பார்த்து படிங்க. கோயிலில் உட்காந்து ஜபம் பண்ணுங்க. அதே மாதிரி கோயிலில் கம்பல்சரி அர்ச்சனை பண்ணுங்க. அந்த கோயிலுக்கு போகும்போது மலர்கள் வாங்கிட்டு போங்க. ஏன் மலர்கள் வாங்கிட்டு போக சொல்கிறோம்? மலர்களில் என்ன வரும்? வாசனை வரும். வாசனை எதன் மூலிமா வரும்? காற்றின் மூலமாக வரும். அப்போ இது எந்த தத்துவம்? காற்று தத்துவம். இதை எப்போ பண்ணணும்? எந்த டைமில் பண்ணணும்? கரணத்தை பேஸ் பண்ணி பண்ணணும். உங்களுடைய ஜென்ம கரணம் என்னவோ அந்த கரணத்தை அன்னைக்கு பண்ணணும். அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க? ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரீங்க. சனி திசை நடக்கிறவங்க காற்று தத்துவத்துக்காக மலர்கள் வாங்கிக்கிறீங்க. எந்த காலகட்டத்தில் பண்ணணும்? கரணத்தில் வர அன்னைக்கு பண்ணணும். இதெல்லாம் சூட்சமமான பரிகாரங்கள். இப்போ நீங்கள் நிறையா பார்ப்பீங்க, ஜோதிடராக இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க. ஜோதிடம் இல்லாதவர்கள், ஜோதிடத்தை பற்றி சரியாக தெரியாதவங்க தான், ஐயோ இன்றைக்கி அமாவாசை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, மகாலட்சுமி கோச்சுக்குவாங்க, வேலைக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பௌர்ணமி அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இப்படி அவங்களே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்களே வருத்திக்கிட்டு விரதம் இருக்காங்க. நான் விரதம் இருக்கிறத குறை சொல்லலை. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் பின்னாடியும் ஒரு லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக்கை உணர்ந்து அந்த சூட்சமத்தை உணர்ந்து நீங்கள் பரிகாரம் செஞ்சீங்கன்னா அது சக்ஸஸ் கிடைக்கும். அதை விட்டுட்டு எல்லாருமே யூடியூப்பில் ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண வேண்டியது. நானே ஒரு புத்தகத்தை படித்தேன்னு சொல்லி ஃபாலோ பண்ண வேண்டியது. காலங்காலமாக எங்கள் வீட்டில் பெரியவங்க சொன்னாங்கன்னு ஃபாலோ பண்ண வேண்டியது. இதனால் பெரிய ரிசல்ட்டு கிடைக்காது. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன சூட்சமம்? இந்த பரிகாரம் நீங்கள் காற்று சம்மந்தமாக ஒரு பரிகாரம் பண்ணுறீங்கன்னா அது கரணத்தில் பண்ணிங்கன்னா ரிசல்ட்டு கொடுக்கும். அதுக்கும் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதுக்காக இந்த எக்ஸாம்பிளில் சொல்கிறேன்னா, நம்ம அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க. அந்த டைமில் நான்வெஜ் சாப்பிடாமல் இருங்க, அது போதும். அந்த டைமில் நீங்கள் விரதம் இருங்க, அது போதும். அந்த டைமில் மட்டும் கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போனால் எல்லாமே மாறிடுன்ட்டு நாங்களே கோயில் கொடுப்போம், கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கோயிலுக்கு நினச்ச நேரத்தில் போய்கிட்டு சில பேர் கோயிலே கதியாக கிடப்பாங்க, உழைக்கவே மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாரத்தில் 7 நாள், அந்த 7 நாளில் நான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் கோயிலுக்கு போவேன். மீதி 6 நாள் என்ன பண்ணுவோன்னா நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக நான் உழைச்சிக்கிட்டு தான் இருப்பேன். அப்போ சூட்சமமான நேரம் என்னவோ அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துங்க. அதுக்கு தான் இந்த பஞ்சபூத தத்துவம்
உங்களுக்கு பயன்படுது. இது வந்து நம்ம கூட க்ளோஸாக பழகிறவங்களுக்கு தெரியும். வெளியிலேருந்து பார்க்குற மக்களுக்கு இவங்க ஜோதிடராக இருக்காங்க, கோயிலுக்கு கூட போகிறதில்லன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அந்த சூட்சமமான நேரம் தெரிஞ்சனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை சரியான நேரத்தில் பயன்படுத்திகிட்ருக்கோம். ஏன் நான் டைரெக்டாக பரிகாரத்துக்கு வந்தேன்னா, இன்றைக்கி மக்கள் யாருக்கும் பலன் கேட்குறதுக்கு விருப்பம் இல்லை. பலன் சொன்னால் பயந்துருவாங்க. ஜாதகத்தில் மோசமான அமைப்பு இருக்குன்னா மோசமான பலன் நடக்கும், நல்ல அமைப்பு இருக்குன்னா நல்ல பலன் நடக்கும். எப்படி வேணால் இருந்துட்டு போகட்டும் சார், உங்கள்கிட்ட வரதே தீர்வுக்காக தான், சொல்யூஷனுக்காக தான், பரிகாரத்துக்காக தான். அதனால தான் யூடியூப்பில் பேசும்போது கூட பரிகாரமாக சொல்லும்போது தான் அது மக்களுக்கு ரீச் ஆகி அதை அவங்க பண்ணி அவங்க வாழ்க்கையில் ரிசல்ட் அடைகிறதுக்கு காரணமே. அதனால தான் இந்த பஞ்சபூதத்தை வச்சு நான் பரிகாரங்களே சொன்னேன். இதை வந்து பலன் எடுக்கிறதுக்கும் நாம் அழகாக இதை வந்து பயன்படுத்தலாம். ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் பஞ்சபூத தத்துவ ஜோதிடத்தை அதிகமாக அழகாக பயன்படுத்தலாம். இப்போ யாருக்காவது கிட்னியில் ப்ராப்ளம் வருதுன்னா, கிட்னி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எதனால் இயங்குதுங்க? நம்ம குடிக்கிற தண்ணி திரவங்கள் எல்லாமே கிட்னி வழியாக தான் வந்து ஃபில்டர் ஆகுது. அப்போ அந்த கிட்னி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குது? நீர் தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குது. அப்போ உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்கள் கிளைண்ட்டோ மெடிக்கல் அஸ்ட்ராலஜி படி கிட்னியில் ப்ராப்ளம் வராங்கன்னா, அப்போ அவங்கள எந்த கிரகத்தை பிடிச்சா அவங்க அதுலேருந்து வெளியில் வர முடியும்? நீர் தத்துவத்தோட கண்ட்ரோலர் யார்? சுக்கிரன். சுக்கிரனை வந்து ஸ்ட்ராங்காக அதுக்காக பரிகாரம் பண்ணால் கிட்னி பிரச்சனைலேருந்து வெளியில் வரலாம். அவங்களுடைய திதி என்னன்னு பார்க்கணும், ஜென்ம திதி என்னன்னு பார்க்கணும். அந்த ஜென்ம திதிக்கான பரிகாரத்தை அவங்க ரெகுலராக செஞ்சாங்கன்னா கிட்னி ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். இப்படி இது அழகாக நோய் உள்ளவங்களுக்கு அழகான ரிசல்ட்டை கொடுக்கலாம். சரி, காற்று தத்துவம். காற்று தத்துவத்தில் இயங்கக்கூடிய உடல் உறுப்புனா என்ன? நம்மளுடைய லங்ஸ், நுரையீரல் ஃபுல்லாக என்னங்க இருக்குது? காற்று தான் இருக்குது. அப்போ அந்த காற்று தத்துவத்தில் இயங்கக்கூடிய உடல் உறுப்பு ஆர்கன் வந்து லங்ஸ். அப்போ யாருக்காவது லங்ஸ் சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்தால் எந்த கிரகத்தை பிடிக்க சொல்லணும்? சனி பகவானை பிடிங்க, சனி பகவானுக்கு பரிகாரம் பண்ணுங்கள், கர்ணநாதனை ஆக்டிவேட் பண்ணுங்கள், அப்போ லங்ஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்துகிட்டே போக முடியும். ஆகாய தத்துவம். ஆகாய தத்துவங்கிறது வந்து உடல் உறுப்பில் எந்த தத்துவத்தை குறிக்கும்? எந்த உறுப்புன்னு பார்த்திங்கன்னா கல்லீரல், லிவர். அப்போ லிவர் ப்ராப்ளம் இருக்குது. லிவர் அப்படிங்கிறது ஒரு 500 வகையான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு உடல் உறுப்பு. அது ஆகாய தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பெருங்குடல், சிறுங்குடல், இது எல்லாமே ஜீரண உறுப்புன்னு சொல்லுவாங்க. ஜீரண உறுப்புன்னு சொல்கிறது அந்த ஆகாய தத்துவம். அது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? குருவோடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ குருவை சரி பண்ணால் தான் லிவரை சரி பண்ண முடியும். சரிங்களா? அப்போ அதுக்கு அவங்க என்ன செய்யணும்? நாம யோகத்தில் பரிகாரம் செய்ய வேண்டும். உங்களுடைய பிறந்த நாம யோகத்தில் பரிகாரம் செஞ்சால் இது சக்ஸஸ் ஆகும். ஏன் இது மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் சொல்கிறேன்னா, மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் இந்த பஞ்சபூத தத்துவம் நிறைய பேருக்கு சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு. அதனால இந்த விஷயத்த சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய கேரியர் அஸ்ட்ராலஜிலையும் பஞ்சபூத தத்துவத்தை பயன்படுத்த முடியும். இப்போ நிறைய பேர் வந்து, சார் நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரு மரைன் இன்ஜினியர் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்த துறை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த பாவத்தை பார்க்கணுன்னா 10ஆம் பாவத்தை பார்க்கணும். ஒருத்தரோட 10ஆம் பாவ அதிபதி எந்த ராசியில் இருக்காருன்னு பார்க்கணும். அந்த ராசி என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். அதை விட முக்கியமாக என்ன தத்துவத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ ஒருத்தங்க மரைன் இன்ஜினியர் போக போகிறாங்கன்னா, மரைன் இன்ஜினியருங்கிறது எது சம்மந்தமான படிப்பு? கப்பல் போக்குவரத்து, கப்பல் துறை. அப்போ அது எங்கே போகுதுங்க அந்த கப்பல் போக்குவரத்துங்கிறது? தரையில் போயிட்டுருக்கா, நீரில் போயிட்டுருக்கா? நீரில் போயிட்டுருக்கு. அப்போ நீர் ராசிகள் அப்படிங்கிறது நம்மளுடைய ராசி மண்டலத்தில் என்னென்ன இருக்குது? கடகம், விருச்சகம், மீனம். கடகம், விருச்சகம், மீனத்தில் கிரகம் இல்லாமல் ஒருத்தர் மரைன் இன்ஜினியர் ஆக முடியாது. அந்த கிரகங்கள் அதில் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டிருக்கும். அந்த ராசிகள் சம்மந்தப்பட்டிருக்கும். யார் கூட? ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும். அப்போ அவங்க மரைன் இன்ஜினியர் ஆவாங்க. படிப்பும் அதே மாதிரி தான். அதே மாதிரி தான் மெடிக்கல் ஃபீல்டும். ஒருத்தர் மெடிக்கல் ஃபீல்டில் வரணுன்னா இந்த நீர் தத்துவம் சம்மந்தப்படணும். ஏன்னா நம்மளுடைய உடல் வந்து கிட்டத்தட்ட எதனால் அதிகமாக ஆனது? நீர் பாகத்தால் தான் நம்ம மனித உடல், ஹியூமன் அனாட்டாமிங்கிறது முழுக்க நீரால் ஆனது தான். அப்போ அந்த மெடிக்கல் அப்படின்னு படிக்க கேட்கும்போது இந்த நீர் தத்துவத்தில் கிரகம் இருக்கா, நீர் தத்துவம் ஏதாவது சம்மந்தப்படுதா அப்படின்னு பார்க்கும்போது அதிகப்படியான டாக்டர்ஸ்க்கு அதில் கிரகம் இருக்கும்.
இப்படி நாம் இந்த கான்செப்டை எடுத்துக்கணும். இப்போ நிறையா குழந்தைங்க வந்து நான் பைலட் ஆகணும்னு விருப்பப்படுறாங்க, விமானம் ஓட்டி ஆகணும்னு விருப்பப்படுறாங்க. அப்போ அந்த பைலட் சம்மந்தமான ஒரு ஜாப்பில் போய் இருக்கணும், ஏர்போர்ட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா எந்த ராசி சம்மந்தப்படணும்? காற்று ராசி சம்மந்தப்படணும். மிதுனம், துலாம், கும்பம். கும்பத்தில் யாருக்காவது சம்மந்தப்பட்டால் அவங்க கண்டிப்பாக என்ன ஆவாங்க? காற்றுல பறக்கக்கூடிய சூழல்கள் அவங்களுக்கு ஏற்படும். இன்னும் சும்மா சாதாரணமாக எல்லோரும் இப்போ எனக்கு கார் ஓட்டவே தெரியாது, சரிங்களா? அருண்ராமையெல்லாம் சூப்பராக கார் ஓட்டுவார். அவர் போய் ஃப்ளைட் ஓட்ட சொன்னால் ஓட்ட முடியுமா? அவருடைய ஜாதகத்தில் அந்த தத்துவத்தில் கும்பராசியில் ஏதாவது தொடர்பு இருந்தால் தான் அந்த பஞ்சபூதம் இயங்கும், அப்போ தான் அவங்க விமானத்தை ஓட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் வந்து அந்த பஞ்சபூத அடிப்படையில் ராசிகளை கலந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த ஃபீல்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாவங்கள்லேயும் இருக்கக்கூடிய காரகத்துவங்கள், இப்போ கடனாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், வம்பு வழக்காக இருக்கட்டும், இதெல்லாம் எந்த பாவத்தில் வரும்? 6ஆம் பாவத்தில் வரும். ஒருத்தருக்கு 6ஆம் பாவம் என்ன தத்துவமாக வருதோ அதை வச்சு அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ யாருக்காவது 6ஆம் பாவம் நெருப்பு ராசியாக வந்துன்னு வச்சுக்கோங்க, 6ஆம் பாவத்தில் 4 காரகத்துவம் இருந்தாலும் துல்லியமாக என்ன பிரச்சனை வருங்கிறத அந்த 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை வைத்து சொல்ல முடியும். யாருக்கெல்லாம் வந்து நெருப்பு தத்துவம் 6ஆம் பாவமாக வருதோ, இப்போ விருச்சக லக்னக்காரங்களுக்கு 6ஆம் பாவம் எங்கே வரும்? மேஷம், நெருப்பு தத்துவம். நெருப்பு தத்துவம்னாலே எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கும். இதே 6ஆம் பாவம் கடகமாக வருது, கும்பலக்கணக்காரங்க 6ஆம் பாவம் கடகம், அது என்ன தத்துவம்? நீர் தத்துவம். நோய் பிரச்சனையால் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. இப்போ நிறைய கும்பலக்கணக்காரங்களுக்கு டிசீஸ்னால் நிறையா பிரச்சனை வரும். ரிஷபலக்னம், ரிஷபலக்னத்துக்கு 6ஆம் இடம் என்னவாக வரும்? துலாமாக வரும். துலாம் காற்று தத்துவம். காற்று தத்துவம் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு என்னென்னா கடன் பிரச்சனை அதிகமாகும். காற்று மாதிரி பரவிட்டே போகும் கடன். இந்த வட்டி கட்டுறதுக்காக இன்னொரு இடத்துல வட்டி வாங்குறது, இந்த வட்டியை கட்டுறதுக்காக இன்னொரு இடத்துல 5 ரூபா வட்டி 10 ரூபா வட்டி வாங்குறது, இப்படி கடன் பிரச்சனை அதிகமாகிட்டே போகும். காற்று தத்துவங்கிறது கடன் பிரச்சனையை சீக்கிரமாக என்ன பண்ணிடும்? ஏற்படுத்தி கொடுத்துரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். எப்பயுமே ஜோதிடம் பார்க்கும்போது பிளைண்டாக ஜாதகம் பார்க்கவே கூடாது. அந்த டெக்னிக்ஸை நல்லா ஆராய்ச்சி பண்ணி உள்ளுக்குள்ளே அப்ளை பண்ணி பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு கிளைண்ட்டும் ஜாதகம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அந்த கிளைண்ட்டை சொல்லிட்டு போகிற சில பாஸ்ட் ஈவெண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்ரீ டைமில் ஆராய்ச்சி பண்ணணும். இதெல்லாம் எப்படி இந்த பஞ்சபூத தத்துவம் அப்ளை ஆகுதுன்னு பார்க்குறோம். எங்கிட்ட வந்து இண்டிகோவில் வேலை பார்க்கக்கூடிய நிறைய எம்ப்ளாயீஸ் ஜாதகம் பார்க்குறாங்க, சரிங்களா? அப்போ அந்த எம்ப்ளாயீஸோட ஜாதகம் பார்க்கும்போது ஒரு எம்ப்ளாய்க்கு ஜாதகம் பார்த்தேன், அவங்க நல்லா பார்க்குறாங்கன்னு ஒரு 10 எம்ப்ளாயி ரெஃபர் பண்ணாங்க. அந்த ஃப்ளைட்டில் வேலை பார்க்குறவங்க அவங்க எல்லார் ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா கும்பராசியில் ஒரு கிரகமாவது இருக்குது, அல்லது கும்பராசியை ஒரு கிரகமாவது பார்க்குது. அதனால தான் அவங்க வந்து விமான ஓட்டியாக இருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு? நமக்கு ஒரு ரூல் கிடச்சிருச்சு, ஒரு பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இனி யாராவது பைலட் சம்மந்தமாக நம்மள்ட்ட பார்க்க வராங்கன்னா 100% இல்லை 200% நம்ம துல்லியமாக பலன் சொல்ல முடியும். அதுக்கு ஆராய்ச்சி வேணும். கிளைண்ட்டு ஃபீஸை போட்டாங்க, ஜாதகத்தை பார்த்தோம், 1/2 ஹவரில் ஜாதகம் பார்த்து முடிச்சாச்சு, கிளைண்ட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி மனப்பான்மையில் இருந்தோம்னா நமக்கு நல்ல டைம் இருக்கிற வரைக்கும் கிளைண்ட் வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆராய்ச்சி பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம மல்டிப்புளாக நம்மளுடைய ஆராய்ச்சி தன்மையை, அதில் கற்றுக்கிட்ட திறமைகளை நம்ம வெளியில் கொண்டு போக முடியும். இந்த மாதிரி இந்த விஷயங்களை வந்து நாம் அழகாக எடுத்துக்கணும். ஸோ இப்படி பஞ்சபூத தத்துவங்களை வந்து நீங்கள் அழகாக கொண்டு வரலாம். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களையும், இப்போ மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு சொன்ன மாதிரி, கேரியர் அஸ்ட்ராலஜி சொன்ன மாதிரி, ஃபினான்ஸ் அஸ்ட்ராலஜின்னு சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களையும் பஞ்சபூதத்தை அடிப்படையாக வைத்து நம்ம பலன் எடுக்கலாம். இப்போ இந்த ஃபினான்ஸ் அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மிதுன லக்னமாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பணம் தண்ணி மாதிரி செலவாகும். ஏன் பணம் தண்ணி மாதிரி செலவாகுது? என்ன காரணம்? மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடம் நீர் ராசியாக வருது. அப்போ யாருக்கு பணம் வந்து கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே தரமாக நிற்கும் தெரியுங்களா? 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் ஸ்திர ராசியாக வரணும். சிம்மம் இந்த மாதிரி ஒரு இடமா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட பணம் வந்து நல்லா சேரும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் வந்து பஞ்சபூதத்தோட ஃபினான்ஸ் அஸ்ட்ராலஜிக்கும் இந்த மாதிரி அழகாக நம்ம எடுக்க முடியும். அப்போ அழகாக அந்த பஞ்சபூதத்தை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து அதை வந்து ரிசல்ட் எடுக்க முடியும். இப்போ நான் கோயிலில் போய் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள், விளக்கு போடுங்க, இப்படிலாம் நான் சொல்கிறேன்.
இப்போ சில பேர் வருவாங்க, சார் நீங்கள் வாழ்வியல் பரிகாரம் சொல்கிறதுல எக்ஸ்பர்ட், எனக்கு கோயிலுக்கெல்லாம் போக டைம் இல்லை, நான் அப்ராடில் இருக்கேன், எனக்கு வாழ்வியல் பரிகாரமாக சொல்லுங்கள். அப்போ இந்த பஞ்சபூதத்தை எப்படி வாழ்வியல் பரிகாரமாக எடுக்கிறது? ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நீங்கள் யாருக்காவது நெருப்பு தத்துவ பரிகாரம் பண்ண முடியல, கோயிலுக்கு போக முடியல, ஹோமம் பண்ண முடியல, விளக்கு ஏற்ற முடியலையா, யாருக்காவது டார்ச் லைட் வாங்கி கொடுங்க, அதுவே உங்களுக்கு நெருப்பு தத்துவ பரிகாரம். இப்போ நம்மளுடைய ஆன்லைன் எஸ்டோ டிவியில் என்ன பண்ணுறாங்க, 1000 வாட்ஸ் பல்பு போட்டு எங்களெல்லாம் பளிச்சுன்னு காமிக்கிறாங்க. ஒரு பல்பு போயிடுச்சுன்னா அதுவே 2000 3000 வரும், 10,000 15,000 வரைக்கும் பல்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி மீடியா பர்சன்ஸ்க்கு என்ன பண்ணுங்கள், வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நெருப்பு தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய பல்பு வாங்கி கொடுங்க. இதெல்லாம் நெருப்பு தத்துவ பரிகாரம். இந்த பல்பை போய் தொட்டிங்கன்னா என்ன ஜில்லுன்னு இருக்குமா? கொதிக்கும். ஏன்னா அது நெருப்பு தத்துவம். அப்போ அந்தந்த தத்துவத்துக்கு உண்டான செயல்பாடுகளும் அந்தந்த தத்துவத்துக்கு உண்டான குணாதிசயங்கள் தான் அந்த பொருளில் இருக்கும். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எத்தனை பொருட்கள், இப்போ ஒரு 100 பொருளை கொண்டு வந்து இந்த டேபிள் மேலே கொட்ட போகிறேன். கொட்டினா ஒவ்வொரு பொருளையும் எடுத்து இது என்ன தத்துவம் நீங்கள் தான் சொல்லணும். இப்படி ஆராய்ச்சி மனப்பான்மையோடு படிக்கணும். ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லுவாங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுமே என்னென்ன தத்துவம் அப்படின்னு பார்க்கணும். இந்த தேங்காயை உடைச்சா உள்ளே என்ன வரும்? தண்ணி வரும். அப்போ இது என்ன தத்துவமாக வருது? நீர் தத்துவமாக வருது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம எடுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், நீர் தத்துவத்துக்கு அபிஷேகம் பண்ண முடியல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாட்டர் கேன் வாங்கி யாருக்கா தானம் பண்ணுங்க. இந்த மாதிரி மீட்டிங் நடக்குது. நம்ம சேலத்தில் நவசக்தி ஜோதிட குழு மீட்டிங் நடத்துகிறாங்க. மீட்டிங்க்கு ரெகுலராக 40 பேர் 50 பேர் வராங்க. 50 பேருக்கு ஒரு 300 ml வாட்டர் பாட்டில் நான் தானம் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் நீர் தத்துவத்திலேருந்து கிரகம் திசா புத்தி நடத்துது, பிரச்சனையாக இருக்கோ வந்து இந்த மாதிரி மீட்டிங்கில் வந்து தானம் பண்ணிட்டு போங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு கோயிலுக்கு தான் போய் பண்ணணும்னு கிடையாது. இப்படி அந்த தத்துவத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பரிகாரங்கள் செய்யணும். இப்போ இந்த மீட்டிங்கில் ஃபேன் ஓடிட்டுருக்கு. அப்போ யாரெல்லாம் இந்த ஃபேன் வாங்கி கொடுக்கலாம்? காற்று தத்துவம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க ஃபேன் வாங்கி கொடுங்க. ஏன்னா காற்று வரும். இது எல்லாமே என்னென்னா உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்காக, கர்மாவை தெரிந்து கொண்டு உங்கள் கர்மாவை குறைப்பதற்காக தான் இந்த ஜோதிடத்தில் இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக ஒரே ஒரு செயலால் நீங்கள் புண்ணியத்தை ஏர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு செயல், ஒரு தானம் பண்ணுறீங்கன்னா அது கண்டினியூவாக அந்த விஷயத்தை யாராவது ஒரு மனிதர்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபேன் வாங்கி கொடுக்குறீங்க, நல்ல குவாலிட்டியான ஃபேன் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்து அப்படி நிரந்தரமாக இருக்குமா? இங்கே எத்தனை ஆயிரம் பேர் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போவாங்க, அவங்க எல்லார் மேலேயும் அந்த காற்று பட்டுக்கிட்டே இருக்குமா? ஆனால் அது யார் வாங்கி கொடுத்தது? நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க. அப்போ வாங்கி உங்களுடைய பணத்தை போட்டு வாங்கி கொடுக்குறீங்க. அப்போ உங்களுடைய கர்மா குறையும். இப்படி அந்த ஆக்டிவேஷன்ஸை வந்து நீங்கள் பண்ணணும். அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயம் ரொம்ப நாளைக்கு லாங் டேர்மாக அவங்க அதை பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் உங்கள் கர்மா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்படி அந்த விஷயங்களை வந்து நாம் எடுத்துக்கணும். இதை வந்து லாங் டைம் செயல்பாடாக ஒரு விஷயத்தை பண்ணுறது. நீர் தத்துவத்துக்கு பண்ணலாம், நெருப்பு தத்துவத்துக்கு பண்ணலாம், காற்று தத்துவத்துக்கு பண்ணலாம். நில தத்துவத்துக்கு என்ன செய்யலாம்? யாராவது வீடு கட்டுறாங்கன்னா உங்களுக்கு நில தத்துவத்தில் ஒரு கிரகம் இருக்குது, ஏதோ பிரச்சனைக்குரிய கிரகம், பிரச்சனையை கொடுக்க போகுது. அப்போ என்ன பண்ணலாம், கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்கிறவங்க உங்களோட நிலத்தை யாருக்காவது இலவசமாக எழுதி கொடுங்க, இல்லை ஒரு கோயிலுக்கு எழுதி கொடுங்க. அது நிலத்தத்துவத்துக்கு சிறந்த பரிகாரம். எங்கிட்ட அந்த அளவுக்கு சொத்து இல்லை சார், வீடு கட்டுறாங்களா, ஒரு மூட்டை சிமெண்ட் உங்கள் காசில் போட்டு வாங்கி கொடுங்க. அவங்க 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டுறாங்க. ஆனால் ஒரு மூட்டை சிமெண்ட் உங்களுடைய காசில் போன சிமெண்ட் அதில் கலந்துருச்சு. அந்த வீட்டில் அவங்க 100 வருஷம் வாழ்ந்தாலும், எத்தனை தலைமுறை வாழ்ந்தாலும் உங்களுடைய புண்ணியம் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி சூட்சமமாக நமக்கு தெரியாமல் பிளைண்டாக பரிகாரம் பண்ணாமல் பஞ்சபூதத்தோடு ஒப்பிட்டு பரிகாரம் பண்ணுங்க. அப்படி செய்யும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா, பார்க்குற எல்லா விஷயங்களுமே ஜோதிடமாக பார்க்கணும். இந்த மைக்குனா என்ன தத்துவம், வாட்ச் கட்டியிருக்குன்னா அது என்ன தத்துவம், இப்படி எல்லா விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே உங்களுக்கு பஞ்சபூதத்துக்குள்ளே அடக்கும். மனிதர்களும் அதே மாதிரி தான். நம்ம யூஸ் பண்ணுற கார், பைக் எல்லாமே பஞ்சபூதத்துக்குள்ளே அடக்கும். இந்த மாதிரி பஞ்சபூத விஷயங்களை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். தசாபுக்தியில் பரிகாரம் எடுக்கலாம், கோச்சாரத்தில் பரிகாரம் எடுக்கலாம், இப்படி நிறையா விஷயங்களை எடுக்கலாம். இப்போ உலகியல் ஜோதிடத்தில் கூட
இந்த பஞ்சபூத தத்துவங்களை வச்சு தான் உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? கேரளாவில் நடக்கிற விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவான விஷயம்னு சொல்லலாம். குறைவான விஷயம்தான். இன்னும் பெரிய பேரழிவு வந்திருக்கணும் கேரளாவில். ஏன் குறைவான விஷயம்? அதுக்கு காரணம் குருவோட பார்வை இருக்கிறனால. ஏன்னா இப்போ குரு எங்கே போயிட்டுருக்கு? குரு எங்கே போயிட்டுருக்கு? ரிஷபத்தில் போயிட்டுருக்கு. எந்த தத்துவத்தில் போயிட்டுருக்கு? நில தத்துவத்தில். ரிஷபத்தில் போயிட்டுருக்கா குரு? நில தத்துவத்தில் போயிட்டுருக்கு. அந்த குருவோட பார்வை எங்கே விழுகுதுங்க? கன்னி ராசியில் விழுகுது. முண்டேன் அஸ்ட்ராலஜியில் கன்னி தான் கேரளா. சரிங்களா? அந்த குருவோட பார்வை கன்னி ராசிக்கு விழுகிறனால தான் கொஞ்சமாவது உயிரிழப்புகள் கொஞ்சமாக இருக்குது. இல்லைன்னா இதை விட பேரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும். சரி, இது குரு காப்பாற்றுறாரு. யார் இந்த விஷயத்தை செய்கிறாரு? ராகு தான் இந்த விஷயத்தை செஞ்சிட்ருக்கார். ராகு எங்கே போயிட்டுருக்குங்க? மீனத்தில் நீர் ராசியில் போயிட்டுருக்கு. கேரளான்னு சொல்லக்கூடிய இடத்துலையே எந்த கிரகம் போயிட்டுருக்கு? கேது போயிட்டுருக்கு. கேது தான் எப்பயுமே பேரழிவை கொடுக்கக்கூடியது. ராகு கேதுக்கள் தான் ஒரு பேரழிவை கொடுக்கக்கூடியது. அதை கொஞ்சம் குறைச்சி சுருக்கி காப்பாற்றுறது யாருன்னா குரு பகவான். அந்த குரு மட்டும் ரிஷபத்தில் இல்லைன்னா இந்நேரம் அந்த வயநாடுங்கிறதே இருந்திருக்காது. கிட்டத்தட்ட இப்போ 60% காலி ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த குரு பார்வை இருக்கிறனால ஒரு ரெக்கவர் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி இதெல்லாம் எதனால் நடக்குது? ராகு அந்த நீர்ராசியில் போகிறனால தான். அதனால தான் என்ன ஆகுது பாருங்கள். அடர்ந்த காடுகள்னு சொல்லக்கூடிய வயநாடுங்கிறது ஒரு அருமையான ஃபாரஸ்ட் இருக்கிற இடம், எழில் மிகுந்த இடம். அடர்ந்த காடுகள் அப்படிங்கிறது எந்த கிரகத்தை சொல்லும்? சனி கிரகத்தை சொல்லும். ராகு எங்கே வரும்போது இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு? உத்தரட்டாதி 4ஆம் பாதத்துக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் கிரக நகர்வுகளுடைய தொடர்பு இருக்குது. அதை ஜோதிடராகிய நாம் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணி ஆராய்ச்சி பண்ணணும். எதனால் இது நடந்துச்சு? ராகு மேஷத்தில் இருந்தப்போ என்ன நடந்திருக்கும்? நிறையா நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஏன்னா அது நெருப்பு வீடு. அப்போ உலக அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு இந்த பஞ்சபூத அஸ்ட்ராலஜி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதை ரொம்ப நுண்ணியமாக பார்த்தோம்னா நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கு எந்தெந்த ஊர், எந்தெந்த ராசிகள் எந்தெந்த ஊரை குறிப்பிடுது, எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி தாக்கங்களை உண்டு பண்ணுது, இது எல்லாத்தையும் நம்ம நிறையா பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சனி என்ன இருக்கார்? வக்ரமாக இருக்காரா? எந்த இடத்துலேருந்து வக்ரமாக இருக்கார்? காற்று ராசியில் போயிட்டுருக்கிற சனி வக்ரமாக இருக்கார். அப்போ காற்று ராசி அப்படிங்கிறது என்ன? குறிப்பாக பயணங்களை குறிப்பிடக்கூடியது, விமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பிடக்கூடியது. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? மைக்ரோசாஃப்டில் சாஃப்ட்வேர் சம்மந்தமான ஒரு அப்டேஷன் கிராஷ் இருந்தனால பல விமானங்கள் பயணிக்க முடியாமல் ஒரு இடத்துல நிறுத்தப்பட்டுருச்சு. இப்போ ஏன் அந்த மாதிரி விமான பிரச்சனை வரணும்? அப்போ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் நியூஸில் படிக்கிறீங்க, கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறீங்கன்னா உடனே அதுக்கு என்ன ராசி, என்ன கிரகம், எதனால் இது நடந்துச்சுங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே போகணும். அப்படி பண்ணுறவங்க தான் ரியல் டைம் ஜோசியர்னு அர்த்தம். உலகத்தில் என்னவெல்லாம் நடக்கட்டும், எனக்கு என்னப்பா, எனக்கு நீ கிளைண்ட் வந்தாங்களா, என் கல்லாம் ஃபில் ஆச்சா, வீட்டுக்கு போகும்போது நான் 2000 நீங்கள் சம்பாரிச்சா 5000 சம்பாரிச்சுன்னு எடுத்துகிட்டு போகிற ஜோசியராக இருக்கீங்கன்னா லாங் டைமாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஜோசியம், மருத்துவம், லா ஃபீல்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஃபீல்டு. சமுதாய நலனுக்காக தான் நம்மளாம் இருக்கோம். சமுதாயத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும், நிறைய ரிசர்ச் பண்ணணும். எனக்கு நிறைய மைக்ரோசாஃப்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸும் என்னோடய கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த கிளைண்ட்ஸுக்கிட்ட கேட்பேன், இந்த பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும் அப்படின்ட்டு. அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு அப்டேஷன் பிரச்சனை போயிட்டுருக்குங்க சார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே இதை முடிச்சிருவோன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் நம்ம கிரகநிலைகளுடைய தொடர்பும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஹைலி ஒரு விஷயத்தை ரொம்ப ரிசர்ச் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நமக்கான ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பேசிகிட்டே போகலாம். எனக்கு வேறு 3ஆம் இடத்துல சனி ஆட்சி, 3ஆம் இடம்தான் மேடை, 3ஆம் இடம்தான் மைக்கை கொடுத்தாங்கன்னா விடிய விடிய பேசிகிட்டே இருப்பேன். பசிக்காது, தூக்கம் வராது, தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இன்றைக்கி காலையில் ஒரு 3 மணி நேரம் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு 3/4 மணி நேரம் பேசியாச்சு. இன்னும் பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம். ஆனால் அதுக்கு மேலே நிறைய பேர், என்னுடைய சக நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க பேசுகிறதுக்கு, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ என்னை விட உண்மையிலே அவங்களாம் நிறைய விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு
நான் எந்த விஷயத்தையும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். உண்மையிலே அருண்ராம் சாராக இருக்கட்டும், தனபாக்கி மேடமாக இருக்கட்டும், எங்களுடைய பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் முருகானந்த் ஐயா, நந்தகுமார் சார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. எங்கேருந்து ஏன் இந்த தகவலாம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர விஷயத்துலேருந்து நான் நோட்ஸ் கூட எடுத்துக்குவேன். ஓ, இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தலைவராக இருக்கோம், நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. நம்மளுடைய நிர்வாகிகள் கொண்டு வரக்கூடிய அந்த டிப்ஸில் கூட ஏதாவது முக்கியமான நோட்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தலைவர் மட்டும்தான் நல்லா பேசுவார், மற்றவங்களாம் சும்மா வந்து ஏதோ 2 வார்த்தை பேசிட்டு போவாங்க. ஆனால் எங்களுடைய சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நவசக்தி சங்கம் தனியாக இருந்தாலும் அவர் வேலுசிவாயாவும் ஜோதிட பிரபஞ்ச குழுவில் ஒரு நிர்வாகி மாதிரி தான். அவராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நல்லா ஹைலி நாலேஜபிள் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பேர் வாங்கிட்டாங்க. ஏன்னா அதை நான் தான் ஃபஸ்ட்டு பாராட்டணும் ஒரு தலைவருங்கிற முறையில். ஏன்னா இப்போ அருண்ராமையோட ஸ்பீச்செலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலி நாலேஜபிளாக இருக்குது. இப்போ அடுத்தது கோயம்புத்தூர்லேருந்து தனபாக்கி மேடம் வந்து பேச போகிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய ஸ்பீச்சும் கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும். ஒரு ஸ்பீச்சை நீங்கள் கவனிக்கிறீங்கன்னா அதில் கண்டிப்பாக கண்டென்ட் இருக்கும். அதை நோட் பண்ணிவிட்டு போய் நீங்கள் உங்கள் ஜாதத்தில் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து அதுதான் வந்து காலச்சக்கரம்னு சொல்லுவோம். நம்ம யாரோட இணைகிறோமோ, யாரோட பயணம் செய்கிறோமோ, அவங்கள மாதிரியே நம்மளோட வாழ்க்கையும் மாறும். ஸோ அதுக்காக தான் நான் அடிக்கடி என்னோடய ஒய்ஃபுக்கிட்ட கூட சொல்லுவேன், நம்ம எப்பயுமே நல்லவர்களோட பயணிக்கணும், நல்ல எனர்ஜி உள்ளவங்களோட பயணிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் கூட இருக்கக்கூடிய டீம் எல்லாருமே நல்ல எனர்ஜி உள்ள டீமாக இருக்காங்க. மென்மேலும் அவங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்காக கொடுப்பாங்க. நான் மாதம் மாதம் வர முடியலனாலும் எங்கள் டீமில் இருக்கிறவங்க நவசக்தி குழுக்கு மாதம் தொடர்ந்து வருவாங்க. நான் ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இங்கே வருவேன். அதே மாதிரி இங்கே சேலம் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடியவங்க, ஆத்தூரில் இருக்கிறவங்க, தருமபுரியில் இருக்கிறவங்க, இந்த பக்கம் நாமக்கல்லில் இருக்கிறவங்க, இந்த பக்கம் சைடு திருச்செங்கோடு சைடில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி சேலம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மீட்டிங் அவசியம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு சேலத்தில் நடக்கிற மாதம் நடத்துகிற ஒரே கருத்தரங்கம் இதுதான் நினைக்கிறேன். வேறு எதுவும் சேலமில் நடக்கலைன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஊருக்கும் பயணம் பண்ண தேவையில்லை. சேலத்திலேயே உங்களுக்கு ஒரு கிளையை ஓப்பன் பண்ணியாச்சு. அதனால் வந்து இந்த மீட்டிங்க்கு எல்லாருமே வாங்க. இப்போ ஒரு 40 பேர் ரெகுலராக வந்துட்டுருக்காங்க. இது ஒரு 100 பேராக வரக்கூடிய ஒரு சங்கமாக மாறணும். அதுக்கு எப்பயுமே எங்கள் ஜோதிட பிரபஞ்சங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குங்கிறத இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இன்னொரு அறிவிப்பு என்னென்னா, நம்மளுடைய சங்கத்தின் பிரபஞ்ச குழுவுடைய பொருளாளர் முருகானந்தையாவுடைய நட்சத்திர சூட்சும வகுப்பு வரக்கூடிய 11ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்க போகுது. இந்த வகுப்பு ஒரு அருமையான வகுப்பு. இதை பற்றி நிறையா மீட்டிங்கில் பேசியிருக்கோம். இதில் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் பட்டுக்கோட்டையில் போய் டைரெக்டாக கலந்துக்கோங்க. அருமையான தகவல்கள் உங்களுக்காக ஆராய்ச்சி செஞ்சு அவர் ஒரு புத்தகத்தை போட்டு ரெடியாக வச்சுருக்கார் வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்ட்டு. ஸோ அதனால் இந்த வகுப்பில் வாய்ப்பு இருக்கிறவங்களும் அவசியம் நீங்கள் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கருத்தரங்களை நீங்கள் எல்லோரும் பேசணும். ஜோதிடம் கற்றுக்கிறவங்க எல்லாருமே பேச ஆரம்பிக்கணும். ஏன்னா ஜோதிடத்துக்கு ஏன் பேச்சு வச்சாங்க தெரியுங்களா? 2ஆம் பாவம். பேசினா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? பலன் எடுக்க முடியும், சம்பாதிக்க முடியும், கிளைண்ட்டுக்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். பேசாமல் எனக்கு பேசலாம் தெரியாதுங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஜோதிடத்தை ஜெயிக்க முடியாது. அப்போ பேசணும். அதனால தான் வந்து புதன் என்ன பண்ணியிருக்காங்க? கிளிக்கு காரகமாக வச்சுருக்காங்க. கிளியோட காரக கிரகம் என்ன? புதன். ஏன்னா இருக்கிறதையே யார் பேசும்? கிளி தான் பேசும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் கிரக காரகத்துக்குள்ளேயும் சூட்சமம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையிலேருந்து கிரக காரகத்துவம் தான் எனக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம கிரக காரகத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் நீங்கள் எல்லாரும் பார்வையாளராக இருக்கீங்க, உங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படும். நீங்களும் மேடை ஏறி வந்து பேசலாம். அதுக்கான திறமைகளை மட்டும் வளர்த்திக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும். அருண்ராம் சார்லாம் வந்து முதல்ல மணி அட்ராக்ஷன் கிளாஸ்க்கு சென்னையில் வந்தார். வரும்போது உண்மையிலே அவர் தப்பாக நினச்சிக்க மாட்டார். உண்மையிலே வரும்போது அவர் எனக்கு ஜோசியர்னே தெரியாது, ஃபோட்டோ எடுக்க தான் வந்திருக்காருன்னு நினச்சிட்டேன். அப்புறம் தான் முத்துப்பாண்டியா சொன்னார், அவர் ஒரு ஜோசியருங்க, பெரிய டாப் ஜோசியர் சேலத்தில் அப்படின்னாரு. அதிலிருந்து ஒவ்வொரு மீட்டிங்க்கும் வந்து நீங்கள் பேசுங்கன்னு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன். இன்றைக்கி ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸாக பண்ணிகிட்ருக்கார். என்றைக்குமே ஒரு மனிதனை வந்து அவங்க மனைவி முன்னாடி புகழ்ந்தால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அருண்ராம் சாரோட மனைவி இருக்காங்க, ஏன்னா அவங்க முன்னாடி புகழ்ந்தே ஆகணும். உண்மையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நல்ல மனிதருக்காக தான் அது வந்து அந்த விஷயங்கள் நல்லதமாக போகும். எப்பயுமே வந்து ஒவ்வொரு ஊருக்கும் நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த ஊருக்கு போனால் அந்த ஊரில் ஏதாவது ஃபேமஸான கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு போகணுன்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஊரில் ஏதாவது ஃபேமஸான ஃபுட்டு இருக்கும்,
அந்த ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு நினைப்பேன். ஏன்னா ஜோதிடர்கள் வந்து நல்லா சாப்பிட்ணும். 2ஆம் பாவம். இந்த சேலத்தில் ரொம்ப ஃபேமஸ் பார்த்திங்கன்னா தட்டுவடை செட்டு. அதை சாப்பிட்றதுக்காக தான் இன்றைக்கி மீட்டிங்கு வந்தோம். ஏன்னா வந்து அது இங்கே தான் கிடைக்கும், வேறு எந்த ஊர்லேயும் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் அந்த விஷயத்தை ரியலாக என்ஜாய் பண்ணணும். அதுக்கு மேலே அந்த ஊரில் நமக்குன்னு சில ஒரு மனிதர்கள், நல்ல மனிதர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி சேலத்தில் எனக்கு எத்தனையோ சொந்தக்காரங்க சேலத்தில் இருந்தாலும் எனக்காக இருக்கக்கூடிய மனிதர் எங்கள் நிர்வாகி அருண்ராம் ஐயாவையும் இன்றைக்கி பார்க்கணும் தான் மீட்டிங் வந்தோம். மேலும் இங்கே சங்கங்கள் நடந்துகிட்ருக்கு நவசக்தியில். இந்த மாதிரி வரும்போது எல்லா மனிதர்களையும் சந்திக்க முடியும். நீங்களும் அந்த மாதிரி நல்ல மனிதர்களோட பழகுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பஞ்சபூத ஜோதிடம் என்கிற தலைப்பில் சிறப்பான கருத்துக்கள் வழங்கிய எங்கள் தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கு வேலு சிவா ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துவார்கள். நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எப்பயுமே நம்மளுடைய பிரபஞ்ச குழு சார்பாகவும் சரி, இங்கே நாங்கள் சஸ்டிக் அகாடமி ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 140க்கும் மேற்பட்ட வகுப்புகள் எடுத்திருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் 150வது வகுப்பு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நிறைய வகுப்புகள் எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வெற்றி பயணமாக சஸ்டிக் டூரிசம் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி 2 மாதத்துலேயே ஒரு 100க்கும் மேற்பட்ட நாங்கள் டிவோட்டிஸை வந்து காசி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டோம். ஏன் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகுதுன்னா இது எல்லாமே ஜோதிடத்தால் நடந்த விஷயந்தான். நம்ம இத்தனை வருஷம் உழைத்த உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. நம்மளை நம்பி டிவோட்டிஸ் வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வெற்றி பயணங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுடைய நிறுவனங்கள் சார்பாகவும் ஜோதிட பிரபஞ்ச குழு சார்பாகவும் நம்முடைய நவசக்தி ஜோதிட குழுவிற்கு இன்று நடந்த அன்னதானத்திற்கு நன்கொடையாக 5000 ரூபாய் கொடுக்க இருக்கிறோம். இதை தாழ்ந்த பணியுடன் ஐயா அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் பண்ணுறது இல்லைங்க. மேலும் இன்னொரு நல்ல விஷயம் நான் சொல்லணுன்னு மதியானம் வந்ததுலேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன், மறந்துட்டேன். இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அருண்ராம் ஐயா அவர்களோட தான். இப்போ நம்ம திருச்செங்கோட்டில் ஒரு மாநாடு நடத்துகிறோம். அதுக்கு மண்டப வாடகை எவ்வளோ தெரியுங்களா? 7500 ரூபா. மாதம் ஜோதிட பிரபஞ்ச குழு 7500 ரூபா மண்டபத்துக்கு முன்னாடி வாடகை கொடுத்துட்ருக்கு. ஒரு மீட்டிங் நடத்தணுன்னா 20000 ரூபாலேருந்து 30000 ரூபா செலவாகும். அதில் இந்த மண்டப வாடகைங்கிறது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். அந்த மண்டப வாடகை எதுவுமே வேண்டான்னு சொல்லி நம்முடைய வேலு சிவா அவர்களுக்கு சேவை மனப்பான்மையோடு இந்த இடத்த கொடுத்துருக்கார். அவர்களுக்காக அவர்களுடைய குடும்பத்திற்காகவும் எல்லா வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த தருணத்தில் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.